வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கிளி லெஜெண்ட்ஸ். நான் உங்கள் அகிலன் மாதையன். ஸோ மீண்டும் உங்களை கிளி லெஜெண்ட்ஸ் வாயிலாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. ஸோ பை திஸ் டைம் எவ்ரி ஒன் மைட் ஹவ் பீன் நோயிங் அபவுட் ஏஃபோ எக்ஸாம் பேட்டர்ன். சரிங்களா, நம்மளுடைய ஆஸ்பயர் ப்ரோக்ராம் பற்றியும் தெரிஞ்சிருக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு ஏஃபோ அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் ஐபிபிஎஸ் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸர் பற்றின அந்த எக்ஸாம் பற்றின ஒரு கிளாரிட்டி எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் யூ நோ வாட் ஆல் த கொஷின்ஸ் வில் பி ஆஸ்ட் அண்ட் ஹவு த எக்ஸாம் இஸ் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கும். சரிங்களா, ஸோ நம்ம இந்த கோர்ஸ்ல ஆஸ்பயர் 2025 வந்து மேஜரா கான்சென்ட்ரேட் பண்ண போறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெயின்ஸ் டாபிக்ஸ். சரிங்களா, ஸோ மெயின்ஸ் டாபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எப்படி சொல்றதுனாக்கா இட் இஸ் நாட் ஓன்லி அக்ரிகல்ச்சர், பட் இட் இஸ் நம்ம எப்பயும் சொல்ற மாதிரி அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் டாபிக்ஸ். சரிங்களா, அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் டாபிக்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆஸ் வி ஆல்ரெடி செட் ஹார்டிகல்ச்சர், engineering courses or animal husbandry and commercial courses which we have studied under agriculture itself like apiculture, sericulture, சரிங்களா, மஷ்ரூம் கல்டிவேஷன், இதெல்லாமே கமர்ஷியல் கோர்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாலும் கான்சென்ட்ரேட் பண்ணப்படும் அலாங் வித் ஃபிஷரிஸ் ஆல்சோ. சரிங்களா, ஸோ நம்ம ஆஸ்பயர் 2025 கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are giving special attention to all the allied courses. ஏன் சார் அலைட் கோர்சஸ் அந்த அளவுக்கு முக்கியமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், கண்டிப்பாக. சரிங்களா, இந்த ரீசெண்ட் இயர்ஸ் கடைசியா கேட்ட ஒரு 3 to 4 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஐபிபிஎஸ் கொஸ்டின் பேப்பர் இட் இஸ் சோ மச் பேலன்ஸ்ட் அப்படின்னாக்கா பேலன்ஸ்ட் அப்படிங்கறத நம்ம எதை சொல்ல வரோம்னா இட் இஸ் த கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்க்ட் ஃப்ரம் ஆல் தி அலைடு சப்ஜெக்ட்ஸ். சரிங்களா, மெயின்ல இருந்து அக்ரிகல்ச்சர்ல இருந்து மட்டும் இல்லாமல் அது சார்ந்து இருக்கக்கூடிய அந்த அலைடு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ஈக்குவலா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, ஸோ அப்படி பார்க்கும் பொழுது அலைடு சப்ஜெக்ட்ஸ் ஆல்சோ பிளே ஏ மேஜர் ரோல். சரிங்களா, ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர் படிச்சவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மேஜாரிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க மற்ற அலைடு சப்ஜெக்ட்ஸ்ல அந்த அளவுக்கு படிச்சிருப்பாங்க, பட் டெப்த் நாலேஜ் இருக்காது. ஓகேங்களா, பட் அந்த மாதிரி டைம்ல வந்து டெப்த் நாலேஜ் தேவையில்ல, அட்லீஸ்ட் பேசிக் நாலேஜாவது இருந்தாலாவது நம்ம அந்த அலைடு டாபிக்ஸ்ல இருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸை அப்ரோச் பண்ணலாம். பட் ப்ராப்ளம் என்னன்னா வி ரீட் ஆல் தி அக்ரிகல்ச்சர் டாபிக்ஸ் பட் டோட்டலி வில் ஸ்கிப் தி அலைடு சப்ஜெக்ட்ஸ். ஸோ அந்த மிஸ்டேக் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அலைடு சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க வி ஆர் பிளான்ட் அ டீடைல்டு கோர்ஸ். சரிங்களா, ஸோ அலைடு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது த ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வில் ஆல்வேஸ் கோ டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அலைடு சப்ஜெக்ட். ஈக்குவலி ஹார்டிகல்ச்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலுமே கூட யூ வுட் ஹவ் ஸ்டடிட் ஆல் த டாபிக்ஸ் இன் டீடைல். சரிங்களா, பிரின்சிபல் கோர்சஸ் ஆகட்டும், ஃப்ரூட்ஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ், வெஜிடபிள் கிராப்ஸ், ஸ்பைசஸ், மெடிசினல் அரோமேட்டிக் பிளான்ஸ், ஃப்ளவர் கிராப்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீடைல்டாக படிச்சிருக்கும். சரிங்களா, பிரின்சிபல்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் ப்ரொபகேஷன் மெத்தட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்டாக படிச்சிருக்கும். பட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியோ இல்லை ஃபிஷரிஸ் எல்லாம் நம்ம டோட்டலாக படிச்சதே கிடையாது. ஓகேங்களா, ஐ டோன்ட் நோ வெதர் இந்த லேட்டஸ்ட் சிலபஸ் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்களான்ட்டு. பட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி வி ஹேவ் பேசிக் நாலேஜ். சரிங்களா, ஒரு கோர்ஸ் படிச்சிருக்கோம். வாட் ஐ வுட் சே ஃபார் ஐபிபிஎஸ் ஏஃபோ எக்ஸாம் இஸ் நீங்க படிச்ச அந்த பேசிக் கோர்ஸ்ல பேசிக்கான நாலேஜ் இருந்தது அப்படின்னா போதும் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்ரோச் பண்றதுக்கு. சரிங்களா, ஸோ இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி எந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ எவ்ரி ஒன் நோ ஹவு மெனி கொஸ்டின்ஸ் ஆர் பீயிங் ஆஸ்க்ட் இன் த மெயின்ஸ். ஸோ டோட்டலி 60 கொஸ்டின்ஸ் ஆர் ஆஸ்க்ட் இல்லைங்களா. 60 into 1 மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான் மார்க். சரிங்களா, ஃபைனல் கன்வெர்ட் ஆகும்போது தான் உங்களுக்கு அந்த 60 வந்து 80 கன்வெர்ட் ஆகும். சரிங்களா, இந்த 60 கொஸ்டின்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அனிமல் ஹஸ்பண்ட்ரியில இருந்து மட்டும் ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சது 5 கொஸ்டின்ஸ், சம்டைம்ஸ் இட் ஹஸ் ரீச் அப் டு 8 கொஸ்டின்ஸ். சரிங்களா, 5 கொஸ்டின்ஸ்ல என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம இந்த கிளாஸ்ல டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ திஸ் கிளாஸ் இஸ் ஆல் அபவுட் கிவிங் அன் இன்ட்ரோடக்ஷன் டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி. சரிங்களா, கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க,
நம்ம என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும், ஹவு ஆர் வி கோயிங் டு கவர் திஸ் சப்ஜெக்ட். சரிங்களா? ஸோ அதெல்லாம் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ 5 to 8 கொஸ்டின்ஸ், ஆவரேஜா நீங்க 6 கொஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா ஆல்மோஸ்ட் 10% ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. சரிங்களா? ஸோ 10% கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ வெரி பிக் நம்பர். நீங்க அக்ரிகல்ச்சர்ல இண்டிவிஜுவலா எடுத்தீங்க அப்படின்னாக்கா டு மை நாலேஜ் ஒன்லி அக்ரானமி வில் பி ஹேவிங் திஸ் மச் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஸோ எனி அதர் சாப்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த அளவுக்கான கேள்விகள் 10% கேள்விகள் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 3 இல்ல 4 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். அது 3 or 4 கொஸ்டின்ஸ் கொடுத்தாதான் தே கேன் கவர் தி என்டையர் சிலபஸ். சரிங்களா? ஸோ இந்த ரீசெண்ட் டைம்ஸ்ல பேலன்ஸ்டு கொஸ்டின் பேப்பர் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது they have to maintain, they have to ask questions from each and every topic. இல்லைங்களா? ஸோ அப்போ 10% கொஸ்டின்ஸ் ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து கேட்கறாங்க அப்படின்னாக்கா அது வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படிங்கிறதுக்கும் தாண்டி இந்த 10% கொஸ்டின்ஸ்ல ஸோ ஆவரேஜா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா லெட் அஸ் டேக் தி மினிமம் கவுண்ட் 5 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா 5 கொஸ்டின்ஸ்ல ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இட் வில் பி மோர் டிஃபிகல்ட். ஸோ மேபி ஈஸி ஃபார் தி பிவிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், வெட்டினரி டாக்டர்ஸ். சரிங்களா? மற்றபடி அக்ரிகல்ச்சர் படிச்சவங்களுக்கோ இல்ல மற்ற சப்ஜெக்ட்ஸ் படிச்ச ஐ மீன் அலைடு சப்ஜெக்ட்ஸ் படிச்ச அந்த கேண்டிடேட்ஸ்க்கோ இந்த 2 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்காது. இந்த 3 கொஸ்டின் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தா இட் இஸ் ஆவரேஜ் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் பீப்புள் எக்ஸப்ட் பிவிஎஸ்சி பீப்புள். ஏன்னா இது இவங்களோட கோர் சப்ஜெக்ட். இது வந்து அதுல கேட்கக்கூடிய கொஸ்டின் நமக்கே வந்து ஆவரேஜா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் லாஜிக்கல். ஓகேங்களா? இந்த 3 கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம பேசிக்கா யூஜில இருந்து படித்த டாபிக்ஸ்ல இருந்தா வரும். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி படிச்சு அதுல எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இந்த 3 கொஸ்டின். அந்த 2 கொஸ்டினுமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மோரல்லஸ் இந்த 5 கொஸ்டின்ஸுமே நம்மளுடைய சப்ஜெக்ட்ல இருந்தா கேட்க போறாங்க. பட் அந்த 2 கொஸ்டினுக்கான டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கு, ஏன் அது டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்றேன்னா த வே யூ இன்டர்பிரேட் த கொஸ்டின். ஓகேங்களா? ஏன் இன்டர்பிரிட்டேஷன் ரொம்ப முக்கியங்கிறதையும் நான் சொல்றேன். ஏன்னா இந்த ரீசெண்ட் டைம்ஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் மெயின்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டைரக்டா இருக்கும். சரிங்களா? ஒரே லைன்ல கொஸ்டின்ஸ் முடியற மாதிரி இருக்கும். பட் ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஸ்டின்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின் இஸ் லைக் அரௌண்ட் 3 to 4 லைன்ஸ். ஸோ ஈவன் 3 லைன்ஸ் அப்படின்னாலுமே இட் இஸ் அ வெரி பிக் பேராகிராஃப். ஸோ அந்த நீங்க என்டையர் ஸ்கிரீன்ல உங்களுக்கு 3 லைன்ஸ் வரைக்கும் கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னாக்கா திங்க் அபவுட் இட். ஸோ அந்த 3 லைன்ஸ்ல இருக்க கொஸ்டின்ஸ் நீங்க படிக்கிறதுக்கே இட் வில் டேக் அரௌண்ட் 30 to 35 செகண்ட்ஸ். அந்த கொஸ்டினை நீங்க கம்ப்ளீட்டா ரீட் பண்ணி முடிக்கிறதுக்கு. இன் திஸ் 35 செகண்ட்ஸ் பியாண்ட் ரீடிங் யூ ஆல்சோ நீட் டு காம்ப்ரிஹெண்ட் த கொஸ்டின். அப்பதான் உங்களால ஆன்சர் எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி சமயத்துல உங்களுக்கு அந்த மாதிரியான பெரிய கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா காம்ப்ரிஹெண்ட் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் நான் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் சொல்றேன். பியாண்ட் தட் தேர் இஸ் இட் இஸ் நாட் தட் இட் வில் பி அவுட் ஆஃப் சிலபஸ். ஓகேங்களா? சிலபஸ்ல இருந்தா கேட்க போறாங்க. சம்டைம்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியல்ல இருந்து வராத கேள்விகளா இருக்கலாம். ஸோ நோ இன்ஸ்டியூட் கேன் கிளைம் தட் 100% கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் ஆர் மெட்டீரியல். 100% அப்படி சொல்றாங்கன்னா அந்த இன்ஸ்டியூட் போய் சொல்றாங்கன்னு அர்த்தம், இன்க்ளூடிங் அஸ். நாங்க என்னைக்குமே எங்களோட கொஸ்டின்ஸ்ல 100% கொஸ்டின் நாங்க கிளைம் பண்ணவே மாட்டோம். ஏன்னா வீணும். ஓகேங்களா? ஏன்னா இந்த நம்ம எப்பேற்பட்ட மெட்டீரியலா இருந்தாலும் இத்தனை லெவல்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும். ஸோ நம்ம கொடுக்குற கவுண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்ம மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் சீரீஸ்ல இருந்து மட்டுமே நம்ம வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது கட் ஆஃப்க்கு தேவையான கொஸ்டின்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? சப்போசிங் தட் யாராவது உங்களுக்கு வந்து 100% ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நாங்க வந்து கொஸ்டின் பேப்பர்ல ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இட் இஸ் அ ஃபால்ஸ் கிளைம். ஓகேங்களா? அந்த மாதிரியான ஒரு பொய்யான நம்பிக்கை நாங்க என்னைக்கும் கொடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி நம்பர் ஆஃப் கொஸ்டின். ஸோ 5 கொஸ்டின்ல இருந்து 8 கொஸ்டின் வரைக்கும் கேட்கலாம். இந்த 8 கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 3 கொஸ்டினாவது பேசிக்ஸா இருக்கும். ஸோ நீங்க பேசிக்கா ரிவைஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இட் இஸ் மோர் தென் ஈஸி. ஓகேங்களா? ஸோ இதுல ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா நீங்க படிச்சவங்களுக்கு தெரியும், தோ யூ கிளியர் தி மெயின்ஸ். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் த கட் ஆஃப் இஸ் அரௌண்ட் 40. சரிங்களா? ஒரு டைம் 40 வந்து சரி ஓகே, ஒரு 35ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கட் ஆஃப். ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க ஆன் அண்ட் ஆவரேஜா. இதுல வந்து நீங்க 2 கொஸ்டின் கரெக்டா எழுதிருக்கீங்க. யூ ஆர் கெட்டிங் 35 இஸ் தி கட் ஆஃப். யூ ஆர் கெட்டிங் 36 அண்ட் கிளியரிங் தி மெயின்ஸ். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வெறும் 2 கொஸ்டின் தான்.
இந்த சப்ஜெக்ட் தெளிவா படிச்ச ஒரு கேண்டிடேட் சரிங்களா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா தே வுட் ஹவ் கிராஸ்ட் 38 மோர் தென் 38 ஈவன் 39 வச்சுக்கோங்களேன் ஒரு 3 மார்க் சேர்த்து சிக்ஸ்த்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா தே ஆர் ஏபிள் டு கிராக் அபவுட் 4 அப்படின்னாக்கா மற்ற இடத்துல வந்து அவங்க அந்த இதுல வந்து ஒரு மார்க் நார்மலா அதிகமா வாங்கியிருக்காங்க அப்படின்னாக்கா 35ல இருந்து தே ஹாவ் அ வெரி சேஃப் ஜோன் ஆஃப் 39 மார்க்ஸ். வெரி சேஃப் ஜோன்னா என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா இந்த 39 வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இதுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது 80 கன்வெர்ட் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இந்த 4 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து 6 மார்க் ஆட் ஆகும். ஸோ ஆன் அண்ட் ஆவரேஜா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்டர்வியூல 14 மார்க்ஸ் கிடைக்குதுன்னு வச்சுக்கிட்டாலும் கூட யூ ஆர் ஆல்மோஸ்ட் கிராசிங் த லிமிட். சரிங்களா 18 ஹையஸ்ட் கொடுக்குறாங்க டு மை நாலேஜ். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 12 கம்மியா கொடுக்குறாங்க. ஈவன் இஃப் யூ ஆர் கெட்டிங் அன் ஆவரேஜ் மார்க் யூ ஆர் கிராசிங் த லைன். சப்போசிங் தட் ஈவன் உங்களுக்கு லோயஸ்ட் 12 கிடைச்சாலுமே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 மார்க் டிஃபரன்ஸ்ல யூ கேன் என்டர் தி பார்டர். சரிங்களா அந்த பார்டர் வந்து கட் ஆஃப் அப்படிங்கிற பார்டர் கிராஸ் பண்ணிட முடியும். ஓகேங்களா இந்த மாதிரியான அலைடு சப்ஜெக்ட்ஸ் இந்த உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கிறதுல ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். அதனாலதான் சொல்றேன் திஸ் டாபிக் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்லயும் சரி அட் த சேம் டைம் நமக்கு மார்க் வாங்கி கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்லயும் இது ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா அனிமல் ஹஸ்பேண்ட்ரியில ஓவர் த இயர்ஸ் என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, ஸோ நம்ம பார்க்க வேண்டிய டாபிக்ஸ் என்னென்ன. சரிங்களா ஸோ இது பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரியில மொத்தம் ஒரு குறிப்பிட்ட நம்ம அனிமல்ஸ் பத்தி தான் ரெகுலரா கேட்க போறாங்க. சரிங்களா ஸோ கேட்டல் கேட்டல்னும் போது கவுஸ் அண்ட் பஃபலோஸ், ஷீப்பு, கோட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பிக். அபார்ட் ஃப்ரம் தட் பவுல்ட்ரியில they concentrate more on சிக்கன். டக்ல இருந்து வந்து கேள்வி கேட்கறாங்க அப்படின்னாக்க ரொம்ப பேசிக்கா தான் கேட்பாங்க. வாட் இஸ் த மேல் ஃபீமேல் சில்ட்ரன், சரிங்களா கிட் என்ன, இந்த மேட்டிங் ப்ராசஸ் பேர் என்ன, ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் இருக்கும். சரிங்களா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா மேஜரா இந்த அனிமல்ஸ் சுத்தி சுத்தி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய இந்த எக்ஸாம்ஸ் இருக்கும். சரிங்களா ஸோ இந்த எக்ஸாம்ஸ்ல இந்த அனிமல்ஸ் சுத்தி சுத்தி என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரலா என்னென்ன கேட்பாங்க. ஸோ இந்த கேட்டில வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரல், தி அதர் ஒன் இஸ் பிரீட். சரிங்களா ஸோ ஜென்ரலா என்னென்னலாம் கேட்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஜென்ரல் டாபிக்ஸ்ல அபவுட் லைஃப் ஸ்டாக், ஜென்ரல் டாபிக்ஸ் அபவுட் லைஃப் ஸ்டாக் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஹவுசிங். ஹவுசிங் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா ஸோ அந்த ஹவுசிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சிஸ்டம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, 8 to 8 சிஸ்டம், டெய்ல் டு டெய்ல் சிஸ்டம், சிங்கிள் ரோ சிஸ்டம், டபுள் ரோ சிஸ்டம். சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹவுசிங் பத்தி கேள்வி கேட்கலாம். சார் இதுல என்ன சார் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இதுல வந்து அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி கேட்பாங்க. அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ்னா என்னென்ன, ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த ஹவுசிங் சிஸ்டம்ல ஏரேஷன் நல்லா இருக்கும், எந்த ஹவுசிங் சிஸ்டம்ல மேக்சிமம் நம்பர் ஆஃப் அனிமல்ஸ் அகாமடேட் பண்ண முடியும், எந்த சிஸ்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டிசீஸ் சசப்டபிலிட்டி கம்மியா இருக்கு, இல்ல எதுல வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா ஸோ இந்த பர்டிகுலர் ரோ சிஸ்டம் போட்டா எந்த மாதிரியான டிசீஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸோ இல்ல அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸை கொடுத்துட்டு இது எந்த மாதிரியான ஹவுசிங் சிஸ்டம் அப்படிங்கறதெல்லாம் கேட்கலாம். ஓகேங்களா சோ இது வந்து ஹவுசிங் பத்தினது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ளோர் ஸ்பேஸ். ஃப்ளோர் ஸ்பேஸ் அப்படின்னும் போது ஒவ்வொரு அனிமலுக்கும் எவ்வளவு ஸ்பேஸ் வேணும், காஃப் எவ்வளவு வேணும், அடல்ட்டுக்கு எவ்வளவு வேணும், இந்த மாதிரி. சரிங்களா சோ ஒரு அதோடைய லென்த் அண்ட் பிரெத் வச்சு நம்ம ஃப்ளோர் ஸ்பேஸ் கால்குலேட் பண்ணுவோம். சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபீட் மேனேஜ்மெண்ட்.
ஃபீட் மேனேஜ்மெண்ட்னா என்ன? காஃபுக்கு எவ்வளோ ஃபீடு கொடுக்கணும், அடல்ட்டுக்கு எவ்வளோ ஃபீடு கொடுக்கணும், அதுல கிரீன் ஃபாடர் எவ்வளோ கொடுக்கணும், ட்ரை ஃபாடர் எவ்வளோ கொடுக்கணும், நியூட்ரியன் கண்டென்ட் எவ்வளோ தேவைப்படுது. தேர் இஸ் தம் ரூல். ஃபீட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பாடி வெயிட் இருந்தா இவ்வளோ ஃபீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேஷியோ என்ன. ஸோ இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு கோர்ஸ் நம்ம இதுல பார்ப்போம். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட். கேர் கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட்ல காஃப்க்கு என்னென்னலாம் ஸ்பெசிஃபிக் ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும், அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்பார்ட் ஃப்ரம் ஃபீட். சரிங்களா? அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது கொடுக்கணுமா, வேக்சினேஷன் ஷெட்யூலு. சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா வெய்ஃபர்ஸ்க்கு என்னென்ன, அடல்ட்ஸ்க்கு என்னென்ன, மில்க்க்கு என்னென்ன. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா படிக்கணும். இந்த பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. இதுல வந்து ஃபேக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. டைரக்டா கேள்வி கேட்கறதுக்கு ஏன் வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் கம்மியா இருக்கும், அனாலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் தான் அதிகமா இருக்கும். வை அப்படிங்கிறது. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பெஷல் ப்ராக்டிசஸ். ஒவ்வொரு அனிமலுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க ஸ்பெஷல் ப்ராக்டிசஸ் இருக்கு. சரிங்களா? ஸோ ஸ்பெஷல் ப்ராக்டிசஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கவுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டி ஹார்னிங்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அப்புறம் டி வார்மிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரேஷன், டேகிங், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமன். சார் இதுல எல்லாம் என்ன சார் படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமானது எந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த வயசுல இதெல்லாம் செய்யணும், இதுல இந்த ப்ராசஸ்ல ஏதாவது ஸ்பெசிபிக்கா வந்து கெமிக்கலோ இல்ல மெட்டீரியலோ யூஸ் பண்றோம்னா அது. சரிங்களா? சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது எதுக்காக செய்யறோம். ஓகேங்களா? சோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிராக்டிசஸ் இஸ் ஃபாலோட் டு பிரிவென்ட் திஸ். சரிங்களா? சோ அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டிசீசஸ். டிசீசஸ்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது சிம்டம்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காசட்டிவ் ஏஜென்ட். காசட்டிவ் ஏஜென்ட் எல்லாரும் படிச்சிருவோம். பட் அது வந்து என்ன ஆர்கானிசம்னு பார்க்க மாட்டோம். டைப் ஆஃப் ஆர்கானிசம், வைரல் டிசீஸா இல்ல பாக்டீரியலா இல்ல புரோட்டோசோவல் டிசீஸா அதெல்லாம் பார்க்கணும். அடுத்து சிம்டம்ஸ். சிம்டம்ஸ் வச்சு கேள்வி கேட்கலாம். எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ கேட் இந்த கேட்டல் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் எக்ஸிபிட் பண்ணுது. ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா தலையை சுத்திட்டு இருக்கு. அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த சிம்டம்ஸை வச்சு அது என்ன டிசீஸ் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆர் எல்ஸ் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பெசிபிக் சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுவாங்க. சரிங்களா? கான்ஸ்டிபேஷன், மில்க் ஃபீவர், இந்த மாதிரியான டிசீசஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டிசார்டர்ஸ் ஆக்சுவலி தோஸ் ஆர். ஸோ அந்த டிசார்டர்ஸ்க்கு எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஸ்பெசிஃபிக்கான ஏதாவது சிம்டம்ஸ் இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டு இது என்ன டிசார்டர் இல்லை டிசீஸ் அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்னது வேக்சினேஷன் ஷெட்யூல். மோஸ்ட்லி வேக்சினேஷன் ஷெட்யூல் வந்து பாத்தீங்கன்னா வி ஃபாலோ இட் ஒன்லி ஃபார் கவ். கவுக்கு பவுல்ட்ரிக்கு இது ரொம்ப முக்கியம். அவங்க இப்படி ரெண்டு விதமா கேள்வி கேட்கலாம். ஒன்னு டைரக்டா அந்த வேக்சினை கொடுத்துட்டு இது எந்த ஏஜ்ல போடணும்னு கேட்கலாம். இல்லாட்டி மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுக்கலாம். ஒரு லிஸ்ட் ஆஃப் இது கொடுத்துட்டு இதுல எது எதெல்லாம் கரெக்ட், மேட்ச் இட் வித் த ஏஜ் அண்ட் தி டைப் ஆஃப் வேக்சின் அப்படி கேட்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது யங் ஒன்ஸ். ஒவ்வொரு அனிமலோட யங் ஒன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது படிக்கணும். அடுத்து மேட்டிங் ஹேபிட் பேர் என்ன, யங் ஒன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் அதுக்கு தனித்தனியா பேர் இருக்கு. மேல் அண்ட் ஃபீமேல் மேட்டிங் ஹேபிட், மில்கிங்க்கு தனியா பேர் இருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றது நம்ம டியூ கோர்ஸ்ல நம்ம சொல்லுவோம். இது அதிகமா கேட்டிருக்காங்க. மேல் ஃபீமேல் அண்ட் யங் ஒன்ஸ் வந்து ரெகுலரா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. சரிங்களா? உங்களுக்கு கொஸ்டின் செட்டர் வந்து ஈஸியா ஒரு கேள்வி கேட்கணும்னா இதுல இருந்து கேட்டுருவாங்க. அப்புறம் இதுல இருந்து கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பிரீட்ஸ்.
இப்போ வந்து ஜென்ரல் டாபிக்ஸ் முடிஞ்சது. இப்போ வந்து பிரீட்ஸ். பிரீட்ஸ் அப்படின்னாக்கா இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கவுல பிரீட்ஸ் இருக்கு, பஃபலோல பிரீட்ஸ் இருக்கு, கோட்டு, ஷீப்பு, பிக்கு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய பவுல்ட்ரிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரீட்ஸ் இருக்கு. ஸோ பிரீட்ஸ் வந்து முதல்ல நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்ணோம். இண்டிஜினஸ் பிரீட்ஸ், அடுத்து எக்ஸாட்டிக் பிரீட்ஸ். ஸோ இண்டிஜினஸ் பிரீட்ஸ்ல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய ஸ்பெஷல் கேரக்டர். whether it is a milking dairy cattle or draught cattle or dual purpose. சரிங்களா, டெய்ரி பர்பஸ் ஆர் டியூவல் பர்பஸ் ஆர் ட்ராட் பர்பஸ் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எக்ஸாட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஹெச்எஃப் ஒன்று, ஜெர்சி ஒன்று. சரிங்களா, இது தாண்டி பெருசாக ஒன்றும் அவங்க கேட்கறது கிடையாது, ஹோல்ஸ்டீன் ஃப்ரீஸ். ஸோ எக்ஸாட்டிக்ல பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமாக பார்க்க வேண்டியது மில்க் குவான்டிட்டி. ஒரு மில்கிங் பீரியட்ல ஹவு மச் மில்க் இட் வில் ப்ரொவைட், இது ரொம்ப பார்க்கணும். சரிங்களா, ஸோ இது ரெண்டும் ஸ்பெசிஃபிக்கு. ஜென்ரலா ரெண்டுத்துக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா காமனா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்ஃபாலஜி. மார்ஃபாலஜில என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாடி ஸ்ட்ரக்சர், ஜைஜாண்டிக்கா இருக்கா இல்ல ஹைட் அதிகமா இருக்கா, பாடி லெந்தியா இருக்கா, அது பார்க்கணும். அடுத்து ஆன் அண்ட் இயர்ஸ் எப்படி இருக்கு, இதை வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்களா, நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஐ திங்க் கோட்லன்னு நினைக்கிறேன். ஸோ சிக்கிள் ஷேப்டு ஹார்ன்ஸ் வரும், அதை வச்சு ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் பிரீட் வில் ஹேவ் சிக்கிள் ஷேப்டு ஹார்ன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கலர், என்ன கலர் இருக்கும், பாடி கலர் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குமா இல்ல பேல் கலர்ல இருக்குமா. சரிங்களா, ஸோ அந்த மாதிரியான இதெல்லாம் மென்ஷன் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா லாக்டேஷன் ஈல்டு, ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லையா மில்க் குவாலிட்டின்னு சொல்லி, குவான்டிட்டி, லாக்டேஷன் ஈல்டு. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் செட்டர் உங்களோட கொஸ்டின் பேப்பரை இன்னும் கஷ்டமாக்கணும்னு முடிவு பண்ணாங்க அப்படின்னா தே மே ஆஸ்க் தி ஃபேட் பர்சன்டேஜ். இந்த பர்டிகுலர் பிரீடோட மில்க்ல இருக்கக்கூடிய ஃபேட் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படிங்கிற வரைக்கும் கூட கேள்வி கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ட்ரை பீரியடு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதர் டெர்மினாலஜிஸ் ரிலேட்டடா கேட்கலாம். கெஸ்டேஷன் பீரியட்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ நான் நிறைய இருக்கு. சரிங்களா, சடன்லி ஐம் நாட் கெட்டிங் தோஸ் டெர்மினாலஜிஸ், கிளாஸஸ் எடுக்கும் போது நான் சொல்றேன். ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்டர் காவிங் பீரியட், அப்புறம் மில்கிங் பீரியடு, எத்தனை மாசம் பால் கறக்கும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கலாம். ஓகேங்களா, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், வருஷத்துக்கு அதனுடைய ஃபர்டிலிட்டி ரேட், ஐ மீன் பர் இயருக்கு வந்து எத்தனை குட்டி போடும் அப்படிங்கிறத வச்சும் கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர் இயர்க்குங்கிறது மோஸ்ட்லி பிரீட்ஸ் பற்றி இல்லை, அனிமல்ஸ்க்கே காமனாக இருக்கும். ஓகேங்களா, அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னும் ஒரு சில டாபிக்ஸ் இருக்கு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷனோட அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யாரோடைய ஸ்பெர்ம் குவாலிட்டி பெட்டராக இருக்குது அந்த மாதிரியான கேள்விகள் கேட்கலாம். மோஸ்ட்லி அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா, அதில் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்ததுன்னா நம்ம பார்க்கணும். அடுத்து மில்க் குவாலிட்டி அசஸ்மெண்ட். இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக சொல்லணும்னா கண்டாமினேஷனை வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ரேஷன் ஐடென்டிஃபிகேஷன். நம்ம வந்து ஸ்கூல் காலேஜில் வந்து இந்த கோர்ஸில் நம்ம படிச்சிருக்கோம். சரிங்களா, மில்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடல்ட்ரேஷன் எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டெஸ்ட் இருக்கு. ஸோ அந்த டெஸ்ட் ஒன்றையும் நம்ம படிக்கணும். ஒன்று டைரெக்டாக அவங்க ஈஸியாக கொடுக்கணும்னு நினச்சேன்னா இந்த டெஸ்ட் வந்து எதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்குன்னு கொடுக்கலாம். டிஃபிகல்ட்டாக கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 2 கொஸ்டினை டிஃபிகல்ட்டாக வைப்பாங்கன்ட்டு. அது எப்படி கேட்கலாம்னா இந்த ப்ராசஸை கொடுத்துருவாங்க, இந்த கெமிக்கல் போடுறோம்,
இதுல வந்து இந்த மெஷின்ல போடுறோம். ஸோ பால் வந்து கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இப்படி வெளியில வருது. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் வருது அப்படின்னாக்கா இது எந்த அடல்ட்ரேஷனை கண்டுபிடிச்சிருக்கு, சரிங்களா? இல்ல இந்த ப்ராசஸ் வந்து என்ன ப்ராசஸ், இதனுடைய பேர் என்னன்னு கேட்கலாம். இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது என்ன அடல்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிருக்கு அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் கேட்பாங்க, சரிங்களா? ஹவுசிங்ல வந்து என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்கன்றது நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க நம்ம வந்து ஒரு சின்ன ஃபாஸ்ட் ரிவிஷன் மாதிரி நம்ம கோர்ஸோட முடிவுல நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஸோ தட் இஸ் ஆல் அபவுட் ஆர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கோர்ஸ், ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா டெல்ட் இன் டீடைல் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படியெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். நம்ம கிளாஸஸ் எடுக்க 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 வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஐ ஆல்சோ கிவ் யூ த கொஸ்டின்ஸ், சரிங்களா? நம்மளுடைய கொஸ்டின் பேங்க்ல எல்லா கொஸ்டின்ஸுமே இருக்கு. கடந்த 10 வருஷத்துக்கு மேலான கொஸ்டின்ஸ் வந்து அதுல நம்ம கொடுத்துருக்கோம் வித் சொல்யூஷன், சரிங்களா? அதை வாங்கி பாருங்க. யூ வில் கம் டு நோ ஹவு திஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரேம்ட், சரிங்களா? ஓவர் த இயர்ஸ் அவங்க கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். Okay, with this I would conclude this lecture. In the upcoming lectures we will directly get into the classes. So totally this animal husbandry course will go up to 20 classes maximum, 15 to 20 classes la I'll try to complete. இதுல வந்து அதிகமா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா கவு தான் அதிகமா வரும். ஸோ கவுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே கவர் ஆயிடும். ஹவுசிங், சரிங்களா? கேர் அண்ட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் ஃபீட் மேனேஜ்மெண்ட், இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவுலயே கவர் ஆயிடும். மீதி பஃபலோ ஷீப்லலாம் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ திஸ் வில் கம் அப் டு 5 to 6 classes. பஃபலோ, கோட்டு, ஷீப், பிக் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா 2-3 classes maximum each, சரிங்களா? ஸோ ஆன் அன் ஆவரேஜ் வில் ட்ரை டு கம்ப்ளீட் இன் 2 classes. இஃப் நாட் ஐ வில் ட்ரை டு கிவ் 3 classes, 2 to 3 classes each அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட இதே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அப்ராக்சிமேட்லி யூ வில் கெட் 8 to 10 classes. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பவுல்ட்ரி இருக்கு. பவுல்ட்ரி அகைன் இட் வில் டேக்ஸ் அரௌண்ட் சம் 5 classes, ஓகேங்களா? ஏன்னா பவுல்ட்ரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹவுசிங்கு அது எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும், ஓகேங்களா? ஸோ இதுல வந்து அகைன் another 5 classes. ஸோ டோட்டலி இட் வில் கம் அரௌண்ட் 20 classes. ஸோ 20 classes we are going to handle this 2+1 lecture completely. Okay, so this course and especially animal husbandry and all the other courses will be classes and courses will be very extensive. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இதுல எதுவுமே மிஸ் ஆகாத அளவுக்கு will try to complete, ஓகேங்களா? இஃப் யூ ஹேவ் எனி அதர் சஜஷன்ஸ் சார் இதுல ஸ்பெசிஃபிக்கா இந்த டாபிக்ல ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும் யூ கேன் காண்டாக்ட் மீ அட் எனி டைம். ஓகே, வாட்ஸ்அப் குரூப்ல என்னோட நம்பர் இருந்துகிட்டே தான் இருக்கும், ஓகேங்களா? With this I try to conclude. Thank you all. See you in the next class.